இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி 1 நாளைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பிப்ரவரி 1 நாளைக்கு எபிசோடு எங்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன கிளிம்ஸ் பத்தி இன்னைக்கு முடிச்சிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2, 3 சீன்ல கட் பண்ணி போட்ட மாரி இருந்தது. ஒண்ணு வந்து ஆறுமுகத்தும் சிந்துவோட ஃபோட்டோவும் கட் அவுட் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்க. கட் அவுட் வச்சிருக்காங்கன்ட்டு இருக்க. அந்த கட் அவுட்ட எடுத்து கல்லெடுத்து அடிக்கிறா. கல்லெடுத்து எரிஞ்சிட்டா. அது வந்து ஆறுமுகம் மூஞ்சியே கிழிஞ்சிருச்சு. அந்த மாரி கல்லெடுத்து அடிச்சிருக்கிறா சிந்து அப்படின்னு இருக்க. அது ஒண்ணு காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பைரவி பைக்ல வந்துட்டு இருக்கிறப்ப வந்து அந்த கட் அவுட் ஒன்று அவன் மேலேயே விழுந்துருச்சு. அதை ஆறுமுகம் பார்த்துட்டு தூக்கி விடுறான் அப்படின்னு இருக்க. ஆல்ரெடி வந்து அவளை சேத்துல தள்ளி விட்டது, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டில் ராக்கெட் விட்டது அப்படின்ட்டு சிந்துவுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படின்னா வந்து அவ பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து பைரவிக்கு வந்து அதுக்கு முன்னாடியே கெட்ட அபிப்பிராயம்ட்டு வந்து நிறைய கிடைச்சிருச்சு ஆறுமுகத்து மேல. ஸோ அப்படி இந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னு இருக்க. மோதல்ல தொடங்குறது காதல்ல தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் மோதிக்கிறாங்க அப்படிங்கிறப்பயே இவ்வளோ மோதிக்கிட்டு காதல்ல தான் முடிய போகுது அப்படிங்கிறத காட்ட போறாங்க. ஸோ ஆறுமுகம் நல்லவன் அப்படிங்கிறது வந்து கடைசியில் அவர் புரிஞ்சுப்பா. அப்போ சீரியல் முடியும் அப்படின்னு இருக்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் வந்து இவங்களோட கல்யாணத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் எப்படி இந்த கல்யாணம் நிற்க போகுது அப்படிங்கிறது தான் தெரிய போகல. ஸோ நமக்கு இன்னும் அதுதான்ப்பா புரியல. ஒருவேளை வந்து பைரவியோ வந்து அமுச்சு விட்ருவாளோ அப்படிங்கிற மாதிரி கல்யாண மண்டபத்துல இருந்து அமுச்சு விட்ருவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீ வந்து பிடிக்கலங்கிறல்ல, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்ருவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சிந்து விட்ட அவ்வளோ கேட்டா பைரவி அப்பயே சொல்லியிருந்தா கூட ஹெல்ப் பண்ணியிருப்பா. கடைசி நேரத்தில் இவ மாட்டிக்கிற மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவ ஹெல்ப் பண்ண போய் அவளே வந்து அந்த வலையில மாட்டிக்கிறவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.